கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே வேற வேற தேசத்துக்குள்ளே ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 26 ஆகிய வசனங்களிலே இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணென்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய நேரத்திலே நமக்கு பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்க அப்படின்னா, நம்ம வாயில பேசுற வார்த்தைகள், சடக்குன்னு கோவப்பட்டுருவோம். அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகம். எரி நகரத்துக்கு ஏதுவாய் இருப்பான். அப்ப இப்படிப்பட்ட பிரச்சனைகள் சில வீட்டுக்குள்ள இருக்கும், வெளியே தெரியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். இப்ப என் வாழ்க்கையிலே நான் கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு அப்புறம் தான் அன்புனா என்ன, கோபம்னா என்ன, எரிச்சல்னா என்ன, மூர்க்கம்னா என்ன. நம்ம சில நேரத்தில் டென்ஷன் ஆகும்போது சடக்குன்னு கோபமாக பேசிடுவோம். நான் சின்ன வயசில் வியாபாரத்தில் வேலை செஞ்சேன். வேலை பார்த்துட்டு அப்படியே என்னோடய லைஃப் போய்ட்டு இருந்துச்சு. ஆனால் 2015க்கு அப்புறம் தான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தான் கண்டுபிடிச்சேன், கோபம், எரிச்சல், மூர்க்கம், இது எல்லாமே இந்த மாம்சத்தினுடைய கிரியைகள். நம்ம எங்கெல்லாம் கோபப்படுறோமோ அங்கெல்லாம் நமக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டால் தெரியாது. வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி சில நேரத்தில் சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறாங்க. பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட சண்டை போட்டுட்டு பிள்ளைகள் பேசாமல் இருக்காங்க. வெளியில் போகிற இடத்துல சில தேவையில்லாத சண்டைகள், இதெல்லாம் நிறைய இடத்துல நடக்கத்தான் செய்யுது. சர்ச்சுக்குள்ளேயே, சபைக்குள்ளேயே 2 குரூப்பாக இருப்பாங்க. இவங்க அவங்ககிட்ட சண்டை போட்டுருவாங்க, அவங்க இவங்ககிட்ட சண்டை போட்டுருவாங்க. எல்லா பக்கமும் உள்ள பிரச்சனை தான் இது. தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன், கோபப்படுகிறவன், காரணமே இருக்காது, கோபப்பட்டுட்டே இருப்பாங்க. காரணம் இல்லாமல் எங்கெல்லாம் கோபப்படுறாங்களோ அங்கெல்லாம் பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனநோயின்னு சொல்லலாம். இல்லை, ஒரு ஆளை தப்பாக யோசித்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க மேலே பார்த்தாலே எரிஞ்சு விழுவாங்க, கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. நிறைய குடும்பத்திலே ஒரு ஆளை தப்பாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். நியாய தீர்ப்பு வரைய பேருமா. அப்போ இந்த பூமியில் வாழ்கிற காலத்திலே ஒப்புரவாகணும். புதிய ஏற்பாட்டினுடைய ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மன்னிக்கணும், ஒப்புரவாகணும், இறங்கி போயிடணும், விட்டு கொடுத்துடணும், தாழ்மையாக இருக்கணும், கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்குள்ளே இருக்கணும், உன்னை போல பிறனை நேசி. அவ்வளோதான். இதான் முழு பைபிள். நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு கசப்போ, வெறுப்போ, பகையோ, எரிச்சலோ இருக்கும்போது அது தேவனுக்கு முன்பாக அங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். அவன் இன்னும் மனம் திரும்பல அர்த்தம். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டா மட்டும்தான்
நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். அதுதான் முக்கியமான கருத்து. இன்னைக்கு செய்தியினுடைய கருத்து என்ன அப்படின்னா, நான் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும். இப்போ என் வாழ்க்கையில நான் ரொம்ப ஆசைப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? நான் எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும். நான் எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி யோசிக்கும்போது, என் வாழ்க்கையிலே இந்த பைபிளுக்கு நான் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறேன், எந்த அளவுக்கு நான் பைபிளுக்கு இன்னும் கீழ்ப்படியாம இருக்கேன். இப்படி உட்காந்து 2ஆ உட்காந்து யோசித்து பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப அதுல நிறைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, மனுஷனை பார்க்கும்போது ஒரு பேச்சு, தெரிஞ்சவங்கள பார்க்கும்போது ஒரு பேச்சு, குடும்பத்துக்குள்ள ஒரு பேச்சு. இப்படி நிறைய நேரத்திலே நம்முடைய அந்த பேசக்கூடிய வார்த்தைகள் இது எல்லாமே கவனம். நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன். சில குடும்பத்திலே இந்த வீட்டுல வேலை பார்ப்பாங்க. சிலவங்க கடை வச்சிருப்பாங்க, கடையில வேலை வைப்பாங்க. ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க, கம்பெனில வேலை வைப்பாங்க. ஒரு பெரிய இடத்துல கீழே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள தேவையில்லாம கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. காரணமே இருக்காது. காரணமே இல்லாமல் நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தண்டனையில இருக்கான்னு அர்த்தம். அதான் முக்கியமான பாயிண்ட். அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, தண்டனையிலேருந்து வெளியில வரணும். அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நேரடியாக ஒப்புரவாகணும். தெரியாம கோவப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இந்த கடைசி காலத்துல யாரும் இறங்கிலாம் போக மாட்டாங்க, விட்டு விடுதலாம் போக மாட்டாங்க, தாழ்த்தலாம் மாட்டாங்க. கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், எரிச்சல் இதெல்லாம் நிறைய கூடிக்கிட்டே இருக்கு. வீம்பு இதெல்லாம் உள்ள இருக்கும்போது ஒரு கசப்பு உள்ள இருக்கும். தேவனுடைய கிருபை இழந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், ஆலயத்துக்கு போற பிள்ளைகள், தேவனை நோக்கி தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பாதப்படியிலே காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகள், நியாயமில்லாமல் யார்கிட்டயாவது கோவப்படுறீங்களா? நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டதுல இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். கோபப்பட்டால் அது மாம்சத்தினுடைய கிரியை. சில நேரத்துல நமக்கு பின்னாடி நிறைய தீமைகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம கூடயே தான் இருப்பாங்க, நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய நடக்கும். எனக்கெல்லாம் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, பிரசங்கில் எழுதுனது போல மாயை மாயை எல்லாம் மாயை. மாயான உலகம், மாயான உலகத்துல போய் மல்லு கட்டிட்டு இருக்க கூடாது, சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது, எப்ப பார்த்தாலும் இதயத்துல பகையோடு இருக்கக்கூடாது, எப்ப பார்த்தாலும் வைராக்கியத்தோடு இருக்கக்கூடாது, எப்ப பார்த்தாலும் பகையோடு இருக்கக்கூடாது. அது இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தேவனிடத்துல வரக்கூடிய கிருபைகளை நாம் இழந்து போயிட்டு இருக்கோம். தேவனிடத்துல வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போயிட்டு இருக்கோம். நம்ம இருதயத்துக்குள்ளே சமாதானம் இருக்காது. இன்னைக்கு நிறைய வீட்டுல என்ன பிரச்சனை? அன்பு கூற முடியல. ஒரு முழு பைபிள் ஃபுல்லா நான் வாசித்து பார்த்ததில்ல, ஃபில்டர் பண்ணி பார்த்ததில்ல. நிறைய இடத்துல உண்மையான அன்பு கூற முடியல. இருதயத்துக்குள்ள ஏதோ ஒன்று வச்சுக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அன்பு கூற முடியல. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, அன்பு கூறினால் இயேசு உங்க இருதயத்துக்குள்ள இருக்காருன்னு அர்த்தம். இன்னைக்கு அன்பு கூற முடியல. கற்பனை கை கொள்ளும் போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் நம்ம இருதயத்துக்குள்ள வாசம் பண்றாரு. பைபிள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம வாழ்க்கை தேவனோடு இருக்கணும் அப்படின்னா, பரலோகத்துல போகணும், நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா, இந்த பூமியில யார் மேலேயும் கசப்பு, வெறுப்பு, பகை, கோபம், எரிச்சல் எதுவுமே இருக்கக்கூடாது. அண்ணே மன்னிக்க முடியலையேனே, அவங்க ரொம்ப ஏமாத்திட்டாங்களே, என் சொத்தை எழுதி வாங்கிட்டாங்களே, என் நகையை வாங்கிட்டு தரலையே, எனக்கு துரோகம் நடந்துட்டு புருஷன் முன்னாடி பிரிஞ்சு போற காரணம் அவங்க தானே, இப்படி ஏகப்பட்ட சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலும் நம்ம இருதயத்துல கசப்பே வைக்க வேண்டாம், கோபமே வைக்க வேண்டாம், பகையே வைக்க வேண்டாம், எரிச்சலே வைக்க வேண்டாம். சாதாரணமா வாழ்ந்தா போதும். இரக்க குணமுள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள்.
இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இதயம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா இதயத்தில் கொண்டு போய் கோபமோ, எரிச்சலோ, பகையோ, வைராக்கியமோ உள்ள போகவே கூடாது. இதயத்துக்குள்ள போகவே கூடாது. இருதயம் நீங்களே தேவனுடைய ஆலயம். என் இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான உலாவணும் அப்படின்னா என் இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத எந்த ஒரு குப்பையை கொண்டு வச்சிடக்கூடாது. என் இருதயம் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னா, தேவனோடு இருக்கணும் அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ள தேவையில்லாத எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. அப்ப நிறைய குடும்பத்திலே இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, காரணம் இல்லாமல் கோபித்து கொள்பவன். வீட்டில் புருஷன் முண்டாட்டி காரணமே இருக்காது, வயாம சும்மா சும்மா கோபம், சும்மா சும்மா கோபம். பிள்ளைகள், பையன், அம்மாட்ட சும்மா காரணமே இருக்காது, எப்போ பார்த்தாலும் சும்மா காரணம் இல்லாமல் கோவப்பட்டு இருப்பாங்க. இப்போ நான்லாம் சின்ன வயசுல எங்கள் அம்மாட்ட காரணம் இல்லாமல் கோவப்பட்டிருக்கேன். என் வாழ்க்கையில் சொல்கிறேன்ப்பா. அதனால் ஒரு மனுஷன் தேவையில்லாமல் கோபம் வருதா, அதெல்லாம் நியாய தீர்ப்பில் கொண்டு போய் நிப்பாட்டிடுவார். அப்போ இந்த பூமியில் வாழ்கிற காலத்தில் மனம் திரும்பின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் பிரியமில்லாமல் ஏதாவது காரியம் இருக்கா, அதுலேருந்து நான் மனம் திரும்பிடணும். நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், எனக்கு பரலோகம் வேணும், அவ்வளோதான். இதுதான் ஹையஸ்டான பாயிண்ட். இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் பின்பற்றணும்னு நினைக்கிறோமோ நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவன் இருக்கு. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த பூமியில ஒரு வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அது அன்பினாலே கட்டப்பட்டிருக்கணும். கோபமோ, எரிச்சலோ, பகையோ, வைராக்கியமோ, கசப்போ அதுல கட்டப்படக்கூடாது. ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா, இப்ப நாங்க திருநெல்வேலி பகுதியில் இருக்கோம், செங்கலை வச்சு கட்டுவாங்க அப்படிம்பாங்க. செங்கலை வச்சு கட்டினா அந்த பில்டிங் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பொசிஷன் உண்டு. பைபிள் எடுத்து கையில் எடுத்து வாசித்ததுல அன்பினாலே கட்டப்படணும். இந்த அன்பு தான் நம்ம பரலோகத்துக்குள்ள கொண்டு போக முடியும். பரலோகத்துல போகும்போது நியாய தீர்ப்பு நாள்ல கேட்பாரு, ஒரு முழு பைபிளை ஃபுல்லா வாசித்தியப்பா, அன்பு கூறுன்னு சொல்லி போட்டிருக்க, நீ அன்பு கூர்ந்தியா? நற்கிரியை செய்யணுமா, நன்மை செய்யணுமா, அன்பு கூறணுமா, உன்னை போல பிறனை நேசிக்கணுமா, ஒருவருக்கொருவர் அன்பா இருக்கணுமா, நான் உங்களுக்கு மன்னித்தது போல மன்னிக்கிற ஒரு இருதயம் வேணும். இதெல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம இருதயம் தேவன் தங்களுடைய ஆலயமா இருக்கும். நம்ம இருதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். ஏன்னா வசனம் அப்படிதான் போட்டிருக்கு, நீங்களே தேவனுடைய ஆலயம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் இருதயத்துக்குள்ள கொண்டு போய் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் வைக்கக்கூடாது. என் இருதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான வரணும் அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது சின்ன சின்ன காரியம் இருக்கா, அதை நம்ம டெய்லி செக் பண்ணி பார்க்கலாம். அது தப்பே இல்லை. எப்படி தூங்கி எந்திரிச்ச உடனே செல்போன்ல சார்ஜ் இருக்கா, கொஞ்சம் சார்ஜ் போடணும்னு சொல்லி யோசிக்கிறோம்ல, அதே போல இன்னைக்கு காலை வேளையில செய்தி என்ன தெரியுமா, என் இருதயத்துக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன கோபம், எரிச்சல் யார் மேலேயாவது இருக்கா, அதை நம்ம தான் கொஞ்சம் நார்மலாக யோசித்து பார்க்கணும். அப்படி ஒருவேளை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு அந்த நபரை பார்க்கும்போது ஒரு கோபம் வந்துடுதுப்பா, அந்த கோபம் எனக்கு வேண்டாம், அந்த எரிச்சல் எனக்கு வேண்டாம். ஏன்னா வசனம் தெளிவாக எழுதப்பட்டு, தன் சகோதரனை காரணம் இல்லாமல், காரணமே இருக்காது, நியாயமே இருக்காது, நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன், கோபப்படுகிறவன் நியாய தீர்ப்புக்கு, நியாய தீர்ப்புனா நேரடியாக தண்டனைக்கு ஏதுவாயிருப்பான், தண்டனைக்கு ஏதுவாயிருக்கிறான். அதுல இருந்து நான் முதல்ல வெளியில வந்தாதான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தீர்காயுசு, நன்மை, கிருபை, சமாதானம், விடுதலை எல்லாமே அந்த கிஃப்ட்டுக்குள்ளதான் இருக்கு. அப்ப என் இருதயத்துக்குள்ள யார் மேலேயுமே ஒரு கோபம் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, நம்ம பரலோகத்துக்கு போகணும். நமக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டிங் இருந்துச்சு அப்படின்னா யார் மேலேயுமே எந்த ஒரு கோபமோ எரிச்சலோ வந்துடாது. எல்லாருடைய வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கும்.
நிறைய குடும்பத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, புருஷன் பொண்டாட்டி பேச மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு நாள் சண்டை போட்டுட்டாங்க. எப்பமோ ஒரு நாள் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துட்டு, என்ட்ட நிறைய ஜெப குறிப்பு வரும்போது, குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, கனவு தண்ணி அடிச்சிட்டாரு. நான் எங்க அம்மா, அப்பா வீட்டுக்கு போயிட்டேன். சரி, உங்க அம்மா, அப்பா வீட்டுக்கு போயிட்டீங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சுட்டா? இல்ல பிரதர், டைவர்ஸ் ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்றாங்க. என் புருஷன் மனம் திரும்பிருவாருன்னு சொல்லிட்டு எங்க அம்மா, அப்பா வீட்டுக்கு போனேன். லாஸ்ட் இப்போ புருஷனும் போயிட்டாரு, டைவர்ஸ் ஆகி முடிஞ்சிட்டு. இப்ப எங்க அம்மா, அப்பா வீட்ல தான் இருக்கேன். இப்ப நான் வேலை பார்த்து என் பிள்ளைகள நான் தான் கவனிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்காங்க. சில வீட்ல அம்மா, அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க, கூப்பிட வரவே இல்ல. சில வீட்ல நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போயிருதாங்க. சின்ன ஒரு கசப்பு உள்ள வெடிச்சிருது. சின்ன பிரச்சனை பெருசாக்கி வெடிச்சிருதாங்க. நிறைய குடும்பத்திலே காரணம் இல்லாமல் இதெல்லாம் நிறைய வீட்ல நடக்குப்பா. அப்படியே சொல்லியிருக்கேன். ஏன்னா என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருக்கும்போது, நான் கையில பைபிள் எடுத்து ரொம்ப வாசிக்கல. நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தான் மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். அதனால இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, உங்க வீட்டுல பைபிள் இருக்கா? நீங்க கையில பைபிள் எடுத்து வாசிங்க. நீங்க கையில பைபிள் எடுத்து வாசித்தாதான் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, அப்ப நான் இப்படி மாறணும், அது நமக்குள்ள இதயத்துக்குள்ள ஆவியானவர் பேசணும். அப்படி பேசினாதான் ஒரு மனமாற்றம் இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை, மனமகிழ்ச்சியே இல்லை, வேதனை, கண்ணீர், துக்கம். என்ன காரணம்? இதயத்துல கொண்டு போய் எதையாவது வச்சு யோசித்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நான் சொல்ல முடியும், நான் வியாபாரத்துல இருக்கும்போது ஒரு 50 லட்ச ரூபா 55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்தேன். கடன் தான், எல்லாம் நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்தேன். அதையே நான் யோசிச்சுட்டு இருந்தா நான் இப்ப 2026 எப்படி இருக்க முடியும்? நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து நான் தேவனை தேட ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில எங்கெல்லாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க. தேவனுடைய பாதப்படியில காத்திருந்து அப்படி ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில வளரணும். அந்த ஒரு பக்தி வைராக்கியம் வரணும். 2016 நேரா முழு நேர சர்ச்சுக்கு வந்தாச்சு. முழு நேர ஊழியம், நேரா சர்ச்சுக்கு வந்தாச்சு. உலகத்துக்காக நான் வேலை பார்க்க மாட்டேன். நேரா சர்ச்சுக்கு வேலை பார்க்க வந்துட்டேன். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, நான் தேவனுக்கு பிரியம் இல்லாம எப்படி வாழ்ந்தேன், இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில் எங்கெல்லாம் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறேன், அதை உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன் உங்களுக்கு அழகா காலையில சொல்றேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம் இருக்கு, பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இருக்கு. நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சிருக்கேன். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால 2026 தேவன் உயிரோட வச்சிருக்காரு. காரணம் என்ன? பைபிள்ல எப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு, என் வாழ்க்கையில எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, அதை ஒரு மனுஷன் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னாலே அவனோட வாழ்க்கை சூப்பரா இருக்கும். எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ உள்ளவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு 20 வருஷம் முன்னாடி, 15 வருஷம் முன்னாடி வீட்டில் அரிசி இருக்கும். அது ஒரு சொலவில் போட்டு கல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு தான் வீட்டில் சமையல் பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ கல் அப்படின்னா தெரிய மாட்டேங்குது, சொலவு அப்படின்னா தெரிய மாட்டேங்குது. நேராக பாக்கெட் அரிசி வாங்கி தட்டிடுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்துட்டு. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு சின்ன கல் சேர்ந்தா கூட பல்லு போயிடும். நம்ம இருதயத்துக்குள்ளே கொண்டு போய் தேவையில்லாத ஒரு கோபத்தையோ தேவையில்லாத ஒரு பகையவோ நம்ம இருதயத்தில் கொண்டு போய் வச்சாச்சுன்னா கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற நிம்மதியும் போயிருது, கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற சந்தோஷமும் போயிருது. சர்ச்சைக்கு போகும்போது மனசு வரமாட்டுக்கு, குடும்பத்துக்குள்ள பேசி சிரிக்க மனசு வரமாட்டுக்கு. சில குடும்பம்லாம் கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. ஏன்னா மன்னிக்க முடியல. வைராக்கியத்தை கொண்டு உள்ள வச்சாச்சு, வீம்பை கொண்டு உள்ள வச்சாச்சு, அது இறங்க மாட்டேங்குது, வெளியே போக மாட்டேங்குது. வீம்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல் இதெல்லாம் இதயத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா எப்படி அந்நிய பாஷை பேச முடியும்? பரிசுத்த ஆவியினால் எப்படி நிரப்பப்பட முடியும்? நம்ம இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எப்படி வாசம் பண்ணுவார்?
இதைத்தான் நம்ம யோசித்து பார்க்கணும். நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன். இதை நம்ம யோசித்து பார்த்தா தான் நம்ம யார் மேலேயாவது ஒரு டென்ஷன் இருக்கா, ஒரு கோபம் இருக்கா, ஒரு மூர்க்கம் இருக்கா, ஒரு எரிச்சலோடு இருக்குமா, இதை கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கான். முதல் பாயிண்ட் என்னன்னா நியாய தீர்ப்பு. ரெண்டாவது சொல்லிட்டாரு, தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். வீணன் என்று, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. வீணன் என்று. சில வீட்டிலலாம் வீட்டில் அண்ணன்லாம் இருப்பாங்க, ஃபேமிலியில் எல்லாரும் இருப்பாங்க, அக்கா அண்ணன் தங்கச்சி எல்லாரும் இருப்பாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் ஞானம் இருக்கு, வேற யாருக்கும் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களெல்லாம் தப்பா பேசிடுவாங்க. வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். மூணாவது, மூடனே, முட்டாள், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நகரத்துக்கு ஏதுவாக இருப்பான். அப்போ நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா எவ்வளவு ஞானமாக இருக்கணும். பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா யாரு மேலேயும் கோவப்பட்டு விடாதுப்பா. நம்ம பைபிள் வாசித்து பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. ஒருவேளை அவங்க அறியாம செஞ்சிட்டு இருப்பாங்களா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சாச்சு அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்ப ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பரலோகத்துக்கு போயாச்சு. இப்போ நம்ம பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா பிதாவே இவர்களை மன்னியும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு போகணுங்களா? தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்போ அறியாம தான் நிறைய வீட்டில் தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமாக நடந்தால் நமக்கு நித்திய ஜீவன். அதுக்கப்புறம் இன்னும் 4 வசனம் இருக்கு. அந்த 4 வசனத்தில் லைட்டாக நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில். எங்க அண்ணன் தெரியாம சண்டை போட்டனே அப்படின்னு சொல்லி ஏதாவது இருந்தால் நேர சகோதரன் போய் ஒப்புரவாகு அப்படிங்கிற. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. முதல்ல ஒப்புரவாயிருப்பா அப்படிங்கிறார். எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமல். எதிராளி அப்படிங்கிற. அப்ப அன்பு கூறல அப்படின்னா அங்க நமக்கு ஒரு எதிரி இருக்கான்னு அர்த்தம். அங்க ஒரு சத்துரு கிளம்பிட்டான்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய வீட்டில் பக்கத்து வீட்லேயோ இல்லை சொந்தக்காரங்கிட்டையோ இல்லை தெரிஞ்சவங்கள்ட்டையோ எங்கேயாவது சண்டை போட்டுருவாங்க. பல வருஷம் ஆயிரும், பகையாவே வச்சிருப்பாங்க. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமல். இப்ப எதிராளின்னா யாரு? ஒரு பக்கம் சத்துரு உள்ள வந்துருதான். எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமல், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமல், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல் மனம் பொருந்து. பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மொத்தத்துக்கு முழு பைபிள் வாசித்ததில்லை. அன்பு கூறணும். அன்பு கூர்ந்தால் எல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம். நம்ம இருதயம் எப்படி இருக்கு அதை நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு போகணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. இந்த நாளையும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சிருங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழைகளை அர்ப்பணிக்கிறோம். உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எங்க வாழ்க்கையிலே தேவ திட்டத்துக்கு விரோதமாக போராடுகிற எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுட்டெறியப்பட்டும். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் கரந்தொட்டு ஆசிரியங்க, உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசிரியப்படட்டும்ப்பா. கற்பதினியா ஜெபிக்கிறங்க, கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கே ஜெபிக்கிற கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. எல்லா குடும்பமும் ஆலயத்து புறட்டு போகணும். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. வெளியில புறப்படுற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க, ஆசீர்வதிங்க. எல்லா தேசத்துல ஜனங்களும் அப்பாவும் ரத்த கொடைகளை வேலையடைங்க. இந்த நாளிலும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே எல்லா குடும்பம் வேலையடைவட்டும். ஆலயத்து போக எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆலயத்துல நாட்டப்படணும், கிருபை செய்யுங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. பூரண சுகம் தாங்க, தீர்காயுஸ் தாங்க. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. இந்த நாளிலும் வேதத்தை நாங்கள் தியானித்தது போல உலகத்துள்ள காரியங்களுக்கு வேண்டாம்ப்பா. உலகத்துள்ள காரியங்களுக்கு வேண்டாம். கல்வாரி அன்பினாலே எங்களை அபிஷேகம் பண்ணுங்க, எங்களை அபிஷேகம் பண்ணுங்க, எங்களை அபிஷேகம் பண்ணுங்க. உங்கள் நாமம் மட்டும் விடட்டும். எல்லா தேச ஜனங்களும் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. கர்த்தர் வேலையடைத்து மூடி மறைத்து எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்துங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் காலவேளையில் வெளியில் புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் உங்களோட ரத்த கோட்டைகளே பாதுகாப்பு கொடுங்கப்பா. கர்த்தர் பொருட்படுத்துங்க. இந்த நாளை காலத்து கிருபைக்கா 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்திடுவோம்ப்பா. அப்பிரோஜனமான ஊழியக்காரன்ப்பா. எந்த குடும்பத்தில் இணைந்துக்காங்களோ கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும். கர்த்தர் கிருபை தாங்க. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. தனி ஜெபமான உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. கர்த்தர் பொருட்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காலத்திலும் சம்பூர்ண திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.